Hello friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நாம ஆச்சி செட்டிநாடு பிரியாணி கிட் வச்சு பிரியாணி எப்படி செய்யறது, இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கறத பத்தி பார்க்கலாங்க. இது கூடவே ஆச்சி சேமியா பாயசம் மிக்ஸ் பாக்கெட் வந்து ஃப்ரீயா தராங்க. இந்த கிட்டோட பிரைஸ் வந்துட்டு 125 ரூபாய். இதே மாதிரி ஆச்சில திண்டுக்கல் பிரியாணி கிட்டோட ரிவ்யூ அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேங்க. அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த லிங்கை செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரியே ஆச்சி பிரியாணி மசாலா பவுடர் யூஸ் பண்ணி சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, பிளெயின் பிரியாணி இதெல்லாம் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. வாங்க இப்போ இந்த கிட்டுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போது இந்த பேக் ஓப்பன் பண்ணிட்டேங்க. இதுக்குள்ளே முதல்ல ஒரு ஸ்பைஸு பாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 250 கிராம் அளவுள்ள பாஸ்மதி ரைஸ் பாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பிரியாணி மசாலா பேஸ்ட் ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரைஸ் கொடுத்துருக்கிற பாக்கெட்டை கட் பண்ணி இதில் இருக்கிற பாஸ்மதி ரைஸ் எல்லாத்தையும் நான் வேற ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கிறேன். அரிசி நல்லா இருக்குங்க, நல்லா நீளமாக நல்லா இருக்கு. இப்போ இந்த பாக்கெட்டை கட் பண்ணி இதில் உள்ள ஸ்பைசஸ் எல்லாத்தையும் வேற ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கிறேன். இதில் வந்து 2 பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, கொஞ்சம் சீரகம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். 50 ml அளவுக்கு எண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. நான் கொஞ்சம் எண்ணெயும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இதில் கொடுத்துருக்கிற இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக அவங்க கொடுத்துருக்குற இந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. அவங்க இதில் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி எல்லா விதமான மசாலாவும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம தனியாக எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்த்துக்க தேவையில்லை. இந்த மசாலா பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நான் ஒரு 500 கிராம் அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் சிக்கன், மட்டன் இல்லைனா வெஜிடபிள்ஸ் எது வேணுமோ உங்களுக்கு விருப்பப்பட்டது சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு மட்டும் தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக தயிர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. தயிர் வந்து ஆப்ஷனல் தான். இந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக வெந்து வருங்க. அதுக்காக தான் நான் இந்த தயிர் சேர்த்துருக்கேன். இது நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் தயிர் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து ரொம்ப அளவாக பார்த்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு வந்து அந்த மசாலா பேஸ்ட்டோடவே கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. சிக்கன் சேர்த்து செய்கிறதுனால நான் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இதுவும் வந்து ஆப்ஷனல் தான். இது கூட நான் எக்ஸ்ட்ராவாக இன்றைக்கி சேர்த்துருக்கிறது 4 டேபிள் ஸ்பூன் தயிரும் இந்த 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் தான். இது ரெண்டும் நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போது சிக்கன் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த சிக்கன் வேகிற வரைக்கும் இதை நம்ம ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த பேக்கில் வந்து 5 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறமா அரிசியை சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் 5 நிமிஷத்துலலாம் சிக்கன் வேகாது. அதனால் இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வச்சுருங்க. சிக்கன் நல்லா வேகட்டும். நான் வந்து ஃபுல்லாக குக்கரை க்ளோஸ் பண்ணலைங்க, சும்மா தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். அப்பப்போ எடுத்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைனா அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். சிக்கனுக்கு பதிலாக மட்டன் சேர்த்து செய்கிறதா இருந்தால் ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கோங்க. சிக்கனை விட மட்டன் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இதெல்லாம் நான் வந்து பிகினர்ஸுக்காக தான் சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வெஜிடபிள் சேர்த்து செய்கிறதா இருந்தால் இந்த மசாலாவோட ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டு அரிசியை சேர்த்துக்கலாங்க. இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ சிக்கன் ஓரளவு நல்லா வெந்திருக்கு. இந்த மசாலாவோட சேர்ந்து ரொம்பவே இந்த சிக்கன் வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. சிக்கன் வேகிறதுக்காக நம்ம தனியாக தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க.
கொஞ்சம் தயிர் சேர்த்துட்டு இந்த மசாலாவிலேயே இது நல்லா வெந்துச்சுன்னா இந்த சிக்கன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 450 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. நான் இப்போ இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசியை முதல்லையே ஊற வைக்க தேவையில்லைங்க. ஏற்கனவே நான் திண்டுக்கல் பிரியாணி செய்யும்போது அந்த ரைஸ் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தது. அதில் நான் ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதனால் இந்த வாட்டி இந்த பாஸ்மதி அரிசியை நான் ஊற வைக்காமல் தான் சேர்க்குறேன். சேர்த்ததுக்கப்புறமா இதை சுற்றி இருக்கிற இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்காங்க. 3 விசில் வந்த உடனே குக்கரை ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. குக்கர் ஆஃப் பண்ணி இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாசனை நல்லா சூப்பராக இருக்குங்க. அரிசி வந்து நல்லா உடையாமல் நல்லா நீளமாக நல்லா வந்திருக்கு. இந்த வாட்டி அரிசி நல்லா உதிரியாக நல்லா வந்திருக்குங்க. அந்த திண்டுக்கல் பிரியாணி எனக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தது. இப்போது அது மாதிரி இல்லை, இப்போ நல்லா இருக்கு. இப்போ இதை சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க. பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இது வந்து பேச்சுலர்ஸுக்கு பிகினர்ஸுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.